தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்துல கள்ள அற்புதங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 செய்திகள்ல 2 காரியங்கள் சொன்ன. பொதுவான வியாதிகளை சொல்லி கூப்பிடுவதையும் பொதுவான பெயர்களை சொல்லி கூப்பிடுவதையும் ஆண்டவர் செய்கிறதான அற்புதம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிறார்கள் என்று சொன்ன. இந்த 2 காரியங்களை நாங்கள் வேதத்துக்குள்ள வைத்து பார்ப்போமானால் இதே இப்படியான ஊழியங்கள் செய்வதை வேதத்துல காண்பது மிக அரிது. ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படியாக இருக்க போகிறது, உன்னை நான் எப்படியாக மாற்ற போகிறேன், உன்னை நான் எப்படியாக பயன்படுத்த போகிறேன் என்பதை எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய கடந்த காலத்தை குறித்து தேவனோ ஊழியர்களோ பெரிதாக காரியங்களை பேசாததை நாங்கள் பார்க்கலாம் வேதத்துல. அதே போல அங்கே வியாதிகளை சொல்லி கூப்பிட்டதாக காண முடியல. அப்படி இருந்தாலும் அது அரிதாக இருக்கும். இவங்களை போல அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வியாதிகளை சொல்லி அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட வியாதிகளோட வந்தவங்க, அது எந்த வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, சுகம் கொடுக்கிறவர் தெய்வம். அந்த தெய்வம் எந்த வியாதியோடு கூட இருந்தாலும் அவர் சுகத்தை கொடுக்கிறவர். குறிப்பிட்ட வியாதிக்காரரை கூப்பிட்டு அவர் சுகத்தை கொடுக்கிற தெய்வம் அல்ல. அவருக்கு எந்த வியாதி ஆனாலும், கேன்சர் ஆனாலும் சரிதான், காய்ச்சல் ஆனாலும் சரிதான், தலையிடி ஆனாலும் சரிதான், குருடனானாலும் சரிதான், முடவனானாலும், எந்த வியாதியா இருந்தாலும் அவர் சுகப்படுத்துகிற தெய்வம். அநேகமாக வேதத்திலே பார்க்கும்போது வியாதிகளோடு வந்தவர்கள் தேவனிடத்துல தங்களுடைய வியாதியை சொல்லி வரும்போது சுகப்படுத்துவதைத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டு வியாதிகளை சொல்லி கூப்பிடுறவங்க, அவங்களோட கூட்டத்துல அநேகர் வியாதிகளோடு கூட அவங்களுக்கு முன்னதான வரிசையில இருப்பதை, அந்த வியாதிகளை இவர்கள் சுகப்படுத்துவதை காணுவது அரிதாக இருக்கு. கவனித்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கவனித்து பார்க்கணும். ஒருவருக்கு ஆண்டவர் வியாதிகளை சுகப்படுத்துகிற அற்புதங்களை செய்கிற வரங்கள் கொடுத்திருப்பாரானால் அந்த ஊழியக்காரன் அந்த அற்புதங்களை செய்கிறவர் என்று போட்டுக் கொள்ளுகிறவர் எந்த வியாதியையும் அவர் சுகப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட வியாதியை தேடி சென்று சுகப்படுத்துகிறவராக அவர் இருக்க மாட்டார். அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. இவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. அபிஷேகம் பெற்றவர் வியாதிகளை சுகப்படுத்துகிற வரத்தை பெற்றவர் என்றால் அப்ப இவங்களோட கூட்டங்கள்ல முன்பதாக இருக்கிறவங்களை இவர் வியாதியோட வந்திருக்கிறோம் என்று தங்களை காண்பிக்கிறவர்களை இவர்கள் கூப்பிட்டு அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கலாமே, இவர்களால முடியவில்லையே. நாங்க ஜனங்க மொட்டாள்கள் தானே, நாங்க யோசிக்க மாட்டோம். நாங்க 1 2 அங்க இங்க அப்படி இப்படி நடக்கிறத பார்த்து விட்டு பெரிய ஊழியக்காரனை பின்னால ஓடுற கூட்டம் தான் நாங்க. ஆவியானவர் ஞானத்தை தருவாராக, விழிப்புணர்வை தருவாராக, சரியானதை கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை எங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.